அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸு சிரசை இல்லாமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கவனிக்க போகிறோம். அது என்னன்னா, அதுதான் டெஸ்கிரிப்ஷன். வேறு டெஸ்கிரிப்ஷனில் ஒரே ஒரு வரியை மட்டும் எழுதிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. டெஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதணும்னா, கான்டென்ட்டில் என்ன இருக்கோ அதை சுருக்கமாக ஒரு 2 வரிக்குள்ள எழுதணும். ஏன்னா வியூவர்ஸுக்கும் யூடியூப்க்கும் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படிங்கிறத தெளிவாக விளக்குற ஒரு இடம்தான் டெஸ்கிரிப்ஷன். நல்ல டெஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்? முதல் 2 வரியில் முக்கிய தகவலை எழுதுங்க. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், யூடியூப் எஸ்இஓவுக்கு அது எப்படி உதவுது அப்படின்னு விளக்கியிருக்கேன் பாருங்க அப்படின்னு எழுதணும். டாபிக் தொடர்பான வார்த்தைகளை இயல்பா சேருங்க. உதாரணமா சொல்லணும்னா, யூடியூப் டிப்ஸு, அப்புறம் யூடியூப் எஸ்இஓ, அப்புறம் யூடியூப் கிரியேட்டர், இது மாதிரி ஒரு 5 வார்த்தைகள் வந்து இயல்பா சேருங்க. நான் உங்கள் ராஜகோபால், சுப்பியா டிப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேராதரவை எனக்கு தந்து உதவுங்க. உங்கள் சேனல் நேமு, அப்புறம் யூடியூப் குரோத்து, யூடியூப் தமிழ், இது மாதிரி ஒரு 5 கேஷ்டாக் கொடுங்க. கேஷ்டாக் போடாமல் இப்படியே போட்டால் அதுதான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது. முழுசும் கீவேர்ட்ஸை போட்டு நிரப்பிடாதீங்க. அது வந்து இயல்பாக இருக்கணும், சாதாரணமாக தெரியணும், அதே நேரம் நல்லாவும் இருக்கணும். அப்புறம் கீவேர்ட்ஸு, அதாவது டேக்ஸு வந்து உங்கள் வீடியோ நேம் கூட ஒரு டேக்ஸு தான். உங்கள் கான்டென்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு பொருத்தமான வார்த்தைகள் பூராமே கீவேர்ட்ஸு தான். அதனால் கீவேர்ட்ஸும் பொருத்தமாக மேட்சாக கொடுங்க. அப்புறம் தான் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து யூடியூப்புக்கு புரிகிற மாதிரி, வியூவர்ஸுக்கும் புரிகிற மாதிரி ஒரு பாலமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் வீடியோ மேம்பட்டு இப்போ வியூவர்ஸு அதிகமாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான விளக்கம், நீங்கள் என்ன கான்டென்ட்டு போட்டிருக்கீங்களோ அது இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே தெரிஞ்சு போகும். இதுதான் சூட்சுமம். நன்றி அன்பர்களே. ஒரு வீடியோ வெற்றியடைன்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும்? தம்ப்நெயில், அதாவது நீங்கள் கொடுக்குற கான்டென்ட்டில் உள்ள பொருளை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருக்கணும். அப்புறம் டைட்டில் வந்து கான்டென்ட்டில் படித்த உடனே கான்டென்ட் புரிகிற மாதிரி, பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் கீவேர்ட்ஸு, அதாவது டேக்ஸு வந்து உங்கள் வீடியோ நேம் கூட ஒரு டேக்ஸு தான். உங்கள் கான்டென்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு பொருத்தமான வார்த்தைகள் பூராமே கீவேர்ட்ஸு தான். அதனால் கீவேர்ட்ஸும் பொருத்தமாக மேட்சாக கொடுங்க. அப்புறம் தான் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து யூடியூப்புக்கு புரிகிற மாதிரி, வியூவர்ஸுக்கும் புரிகிற மாதிரி ஒரு பாலமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் வீடியோ மேம்பட்டு இப்போ வியூவர்ஸு அதிகமாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான விளக்கம், நீங்கள் என்ன கான்டென்ட்டு போட்டிருக்கீங்களோ அது இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே தெரிஞ்சு போகும். இதுதான் சூட்சுமம். நன்றி அன்பர்களே. நாளைக்கு பிளேலிஸ்ட்டு ஏன் முக்கியம், அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற தலைப்பில் சந்திப்போம். நன்றி அன்பு நெஞ்சங்களே.